குவைத்துக்கு விசா கிடைக்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த மெடிக்கல் போடுறதுதான் பெரிய பிரச்சனையே. நம்ம உடம்பு நல்லதா இருந்தாலும் அன்பிட் தான் போடுவாங்க. காசுக்காக பொண்டாட்டிய கூட அடமானத்துல வச்சிருவாங்க போல. எல்லாருமே ரொம்ப கேவலமா இருக்காங்க. முக்கவாசி பேர் எனக்கு மெசேஜ் பண்றது, ப்ரோ மெடிக்கல் ஃபெயில் ஆச்சு ப்ரோ, என்ன ப்ரோ பண்றது, அந்த மாதிரி தான் கேக்குறீங்க. நம்மளே 10 காசு சம்பாதிக்க தான் வெளிநாட்டுக்கே போறோம். நம்மளோட கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சாலும் நமக்கு என்னன்னு சொல்லிட்டு அன்பிட் போட்டு விட்டுருவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே காசு தான். கோடி ரூபாய் காசு கொடுத்தாலும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. தூக்கி ஜேப்குள்ள சொல்லி வச்சுப்பாங்க. ரொம்ப கேவலமா இருக்காங்க இந்த மெடிக்கல்ல இருக்கவங்க. அவங்க நினைச்சானா இறக்கப்பட்டு பாஸ் பண்ணலாம். ஆனா பாஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்மள்ட்ட இருக்க காசு எல்லாம் புடுங்கி ஜேப்ல சொருவி அவங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. அந்த பொறுப்பு மாறாது. 4 காசு பாத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு புத்தியே மாறாது. திரும்பி அதே தப்பு தான் திரும்பி பண்ணுவாங்க. என்கிட்ட மெசேஜ் பண்றவங்கள்ட்ட கேட்டா பாதி பேர் திருச்சியில தான் ப்ரோ போட்டுன்னு சொல்லி சொல்றாங்க. முக்காவாசி இங்க திருச்சியில தான் ஃபெயில் போடுறாங்க போல. அவன் ஃபாரின் போகணும்னு சொல்லி எவ்வளவு செலவு பண்றாங்க. நம்மள டெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நோக்காம ஜேப்ல காசு வாங்கி போட்டுப்பாங்க. ஃபாரின் வரவங்க நல்ல இடமா பார்த்து மெடிக்கல் போடுங்க. இந்த வீடியோ பாக்குறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து எங்க மெடிக்கல் போட்டா பாஸ் ஆகும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நீங்க பண்ற கமெண்ட்ல பார்த்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அப்படியே நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் எது பத்தி வீடியோ போலாம்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.